ஹாய் எம்சி பாய்ஸ் எல்லாம் இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு மிலிட்ரி பிளாக் இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பிளாக் கலரில் சும்மா வண்டி சும்மா தக்கன்னு மின்னுது பாருங்கள். சன்லைட்டில் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பிராண்ட் நியூ வெஹிக்கிள் இது. பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் கூட வரல நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா பார்க்கவே பளிச்சுன்னு இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஸோ ராயல் என்ஃபீல்டோட மிலிட்ரி பிளாக் தான். அது வந்து தண்டர்பேர்டுக்கு பதிலாக போட்ட வண்டி இது. கிளாசிக் 350க்கும் இந்த வண்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பாருங்கள். அதேமாரி தான் டேங்க் இருக்குது, அப்புறம் பேட்ரி பாக்ஸு, இன்ஜின், அப்புறம் கியர் டைப்பும் ஒரே மாரி தான் இருக்குது. ஏன்னா அதில் இண்டிகேட்டரில் நம்மளுக்கு கிரில் கொடுத்துருப்பாங்க, அதுமாரி டூம் லைட்லேயும் கிரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் நம்மளுக்கு அதுமாரி கொடுக்கல, கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் கிரில் வந்திருக்கும். ஓகே கைஸ், வாங்க இப்போ இந்த வண்டியை ஓட்டி பார்த்துடலாம். இப்போ வெயிட்டு நல்லா சரியான வெயிட்டுங்க வண்டி. அப்படி லைட்டாக எடுக்கிறதுலே தெரியுது நம்ம வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் வித்தியாசம் பாருங்கள். இல்லை ரோட்டரி டைப்பில் தான் ஸ்டார்டிங் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லங்க, நாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப அதிகம் கிடையாது. மற்ற புல்லட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நாய்ஸ் இதில் ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் டிரைவிங்கில் இருந்தப்போ ஒரு சிக்னலில் நான் காரில் நிற்பேன், ஃபுல்லாக ஏசி போட்டு ஃபுல் கிளாஸும் மூடி தான் இருக்கும். ஒரு லாரி நம்ம பக்கத்தில் நின்னா கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ ஏன்னா உள்ளே கிளாஸ் நம்ம போட்டிருப்போம், உள்ள ஏசி இருக்கப்போ அந்தளவுக்கு நம்மளுக்கு வைப்ரேஷன் தெரியாது. ஆனால் பக்கத்தில் ஒரு புல்லட் இருந்தால் போதுங்க, அதோட எக்ஸாஸ்ட் சவுண்டாக இருக்கட்டும், அந்த வைப்ரேஷன், அந்த சவுண்டோட அந்த வைப்ரேஷன் நம்ம காருக்குள்ளே இருக்க என்னோடய ஸ்டேரிங்கே வைப்ரேஷன் ஆகிற அளவுக்கு இருக்கும். இந்த புல்லட்டோட வைப்ரேஷன் அந்தளவுக்கு இருக்கும். இதோட எக்ஸாஸ்ட்டு சரியான பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒரு லாரியோட பவரோட எனக்கு இந்த புல்லட்டோட எக்ஸாஸ்ட்டு அந்தளவுக்கு காருக்குள்ளேயே ஃபீல் ஆகும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அப்போலேருந்து மற்ற வண்டியோட எனக்கு புல்லட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இந்தளவுக்கு ஒரு பைக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கடல் அலையில் நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த வண்டி ஓட்டுறது. சரியான ஒரு ஃபீலுங்க, வேறு லெவலில் இருக்குது. கியர்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பழைய புல்லட்டில் இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப வாழைப்பழம் மாதிரி விழுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ அவர் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால நம்ம இப்போ அவர்கிட்ட வண்டியை ஒப்படைச்சிட்டு நம்ம போகலாம். ஓகே, வாங்க வண்டியை ஒப்படைச்சாச்சு, வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போது நம்ம மிலிட்ரி பிளாக்கோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சாஃப்டான வண்டிங்க. பார்க்க தாங்க வண்டி பெருசாக இருக்குது, ஆனால் மிரட்டுது வெயிட்டில்.
ஆனால் வந்து ஓட்டினீங்கன்னா அப்படியே குழந்த மாதிரி வேறு லெவலில் நம்ம சொல் பேச்செல்லாம் அப்படியே கேட்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.